நினைச்சேன்னா புளிஞ்சு காய போட்டு வர வேண்டியதானே. ஹலோ ஹல் ஹல் ஹல். வணக்கம்மா வணக்கம்மா. தாய்மார்களுக்கு நன்றிமார்களுக்கு வணக்கம், மற்ற இளைஞர்களுக்கெல்லாம் வணக்கம். இந்த இடத்த பார்த்தோன்னே மனசுல மட்டும் இல்லாம மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி எப்பயுமே எல்லோருக்குமே நல்லா இருக்கணுங்க. ஏன்னா இந்த இடத்த பார்த்தோன்னே எவ்வளவு ஆசை, எவ்வளவு அன்பு, அன்புக்குரிய இடங்கள், ஆசைக்குரிய இடங்கள். இந்த இடத்த பார்க்க பார்க்க மனசுல சந்தோஷம் சந்தோஷம் என்ற மாதிரி சந்தோஷம் என்றுமே கிடையவே கிடையாதுங்க. ஆமாமா, மனசுல அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்தை எல்லாத்தையும் சேர்த்து கொண்டாட போறோம். ஏன்னா வந்தமான அலுபோடு போட்டோமா, நறுவி தரிசனமா இருக்கணும், பச்சை மிளகாய் கடிக்கணும், சுழு சுருக்கணும் இருக்கணும். வர்றதும் தெரியக்கூடாது, போறதும் தெரியக்கூடாது. அப்படித்தான் எப்படியெல்லாம் தெரியுமா? இந்த சொல்றேங்க, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கண்ணி வைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி, அப்படி கண்ணி வைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி, கண்ணி வைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி, கண்ணனியே கையில் வந்தா கழிச்சி திம்பே நடி. ஒரு தடவை பார்த்ததிலே காஞ்சி கொண்டே நடி, உன்னை காணாதே கொள்ளதில்லை. அடி கண்ணி வைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி. போடு 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 போடு. ஐ தலக்கா ஐ அடா தூக்கி குத்து. ஏய் அப்படியே அடி சவாசே. இந்தா இந்தா இந்தா. வரதேடி ஊட ஊட அடி வைக்காத வெண்ணே இல்ல. வரபோல நீ கலச்சே கொண்ட மஞ்ச யாரும் திருக்கி திக்காரியே ஒரு ரூபாய்க்கு சில்லறை போடு. அப்படியே போடா போடா. ஒன்னொன்னா அத்து விழுகுதே. என்ன பாவம் செஞ்சுட்டு வந்தையோ. வல வலக்கோ வாசைகளே இடுப்பட்டு வளகாதே போடா 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 போடா. கண்ண மண்ணே நட்சத்திரோ கொள்ளிரோம் கண்ணாலடி. அடி சிரிக்கி திங்காரியே ஒரு ரூபாய்க்கு சில்லறை கொடு. இந்த சில்ல மாம்பழம் தான் போடு. எக்கோ அப்படி போடுறா சவாசு. ஏத்தி குத்து. போடு 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 போடுறா. இந்தா வலம் வல வலக்கோ வாழைகளே ஊரில் வளகாதே. ஊரெல்லாம் சேர்ந்துபடி கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒண்டி மட்டும் என்ன பார்த்து கப்பல போட்டு போடுவா போடுவா. எந்த தண்ணி கொண்ட போடு. இந்தா போடு. இந்தா தூக்கி அடி. அப்படி நீ வார அர்ச்சனை மாமாவை போடு. அப்படி ஹை. வல வலக்கோ வாழ வளர்க்கும் வாழைகளே. இடுப்பட்டு வளகாதே ஆமோய். கண்ண மண்ணே நட்சத்திரோ கொள்ளிரோம் கண்ணாலடி. நான் திருடி பழக்கமில்லே. அப்படி ஹை ஹை. கும்சா வல வலக்கும் வாழைகள் அடே தாத்தா தாத்தா கொஞ்சம் முடிக்கொடி. என் பேரா பேரா கொஞ்சம் தடியடி. தாத்தா தடியடி கையில கொடியும் பறந்திருக்கு. தாத்தே பணத்துக்காக அடி பணத்துக்காக மறந்துக்கிட்டு அவன் கூட பொடியே. தங்கமான என்ன விட்டு இவன் கூட பொடியே. நான் வீட்டுல இல்லாத நேரம் பார்த்து அவனோட பொடியே. சீ சீ சீரனுன சீ சீ. அவளே ஹே ஹே ஹே. போடுவா. ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு. ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு. மாமனாருக்கு ரத்த கொதிப்பு. உச்சகலன்னா உச்ச பருப்பு. இவர வந்தா குடிச்சு மைக்க குடி மகனே செருப்பலடி. போடு. இந்தா ஏ இந்தா ஏ இந்தா ஏ இந்தா. ஆகட்டும். என்ன ஆகட்டும்? நீங்க தான் என்னமோ பாட்டு பாடிக்கிட்டே இருந்தீங்க. ஏமா ஆ. பாட்டு பாடுறான். ஓஹோ. மத்த நாடத்துல பாடலாம். சரிங்க. இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்க்கறது இந்த மண்ணின் மைந்தர் ஆஹா. ஒரு அரங்கேற்ற கதாநாயகனத்தை எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பா. அதனால நம்மளோட பாடலை கொஞ்சம் சுருக்கிக்கிட்டு கொஞ்சமா சுருக்கி. ஆமா மத்தத நம்ம யாரு நம்ம நல்லா பாடுவீங்க. நீங்க லைலா எப்படி ஆடுவீங்க எப்படி பாடுவீங்கன்னு எல்லாம் தெரியும். சரி. என்னையும் தெரியும். ஓஹோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க. அதனால நம்ம எவ்வளவு தொலைக்கு சுருக்கிக்கிட்டு காலகாலத்தில் அவரை வெளியில விடுவோம். ஓ அப்படி பாத்துட்டீங்களா? சரிங்க. அப்ப கால மருந்து நடக்காதவன் கோல மருந்து குரங்கு கோப்பாவாளா? ஆமா. பார்க்க வேண்டிய ஆளை பாத்தரலாமா? பாப்பா பரசு ஓடியா பாரு. பரசா
பரசு இல்லம்மா, துண்டு ஓடமா. ஏன் இங்கே டான்ஸாக நடிக்கும் அருமை சகோதரி லைலா அவர்களுக்கு பொன்னாடி எடுத்து புகழாரம் சுட்டப்படுகிறார். பொன்னாடி அணிவித்து ஊர் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்ற இளைஞர்களுக்கும் காவல்துறை அதிகாரியவர்களுக்கும் எங்களுடைய கலைக்குழு சார்பாக என் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அசோக்ல லாரியை கூட்டு வந்திருக்காங்களா? ஆத்தாடி தள்ளில தெரிஞ்சு எத்தனை தண்டி லாரியா இருந்தாலும் ஓட்டுற டிரைவர் தானே ஓட்டியாங்க. ஹலோ ஹலோ ஆனா பொம்பளை பிள்ளை. ஹாய் பொம்பளை பிள்ளை. ஏய் ஒன்னே தாமா ஏலே விளங்காதவளே, அந்த பிள்ளை என்னத்தை கீழே ஓட்டு தேடிக்கிட்டு இருக்குடா. என்னத்துமா தேடுற? ஒன்னே தாமா. ஏலே டேய் பொண்ணுவேலே செகுடா இருக்கு இருக்குடா. செகுட்டு முண்டையா? நல்ல முண்டை நல்ல முண்டை தானா? இங்க இருமா. ஒன்னே ஆறாவது செகுட்டு கண்டான மேல கூட்டு இருப்பாங்க இவள. ஒன்னே தாமா. எனக்கு சாப்பிட்ட கறி குழம்பு இப்பதான் வேலை செய்யுது வேலை. அப்படி போறமா. ஏய் சிங்கத்திர மோதிரையாடா போடாவா தேடுமா தேடுமா. என்னடா என்ன போட்டின்னு வச்சுக்க ஆளு மண்டையம் பாரு. ஒரு ஆம்பளை பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு இவ்வளவு பெரிய சபையில பெண்ணை கைய பிடிச்சிருக்க. நான் கேக்குறது பதில சொல்ல. ஏற்கனவே அந்த பிள்ளைக்கு நமக்கு வாக்கிய தகராறு. மறுபடியும் கைய பிடிச்சிருக்கலாமா? என்ன கைய பிடிச்சிருக்கேன்? டேய் அந்த பிள்ளை ஏற்கனவே சங்கத்துல உன் மேல ரிப்போர்ட் வேற பண்ணிருக்கு. என்ன ரிப்போர்ட் பண்ணிருக்கு? டேய் கைய பிடிச்சி இழுத்தியா இல்லையா? என்ன கைய பிடிச்சி இழுத்தியா இல்லையா? என்னம்மா என்னம்மா? ஒன்னே தாமா. பொண்ணுவேலே அந்த புள்ள பொறுமையை இழந்துருச்சு. நீ நிக்கவும் உன்னை குத்த வருவாரு. என்ன பொறுமையா இருக்குது? நீ சரியான ஆம்பளை இருந்துச்சு. சரியான ஆம்பளை இருந்தா தொட்டு பாரு பாப்பா. தொட்டு பாருடா. அப்படி அடிமா. நீ என்னத்தமா தேடுற? ஒரு வார்த்தை நீ கேட்டியா? என்ன சொல்ற? என்ன சொல்ற? என்ன பொம்பளாச்சு பாக்குறேன். அப்படி போடுமா. சாகுற மாதிரி கேளு. பாத்தியாரே என்ன தூமி குடிக்கிறா பாத்தியாரே? நான்கிட்ட சாகுடா. என்ன நான் சாகுறேன். இங்க பாரு லைலா ஒரு அளவுக்கு தான் பாப்பேன். இங்க பாருங்க. ஒரு ஆம்பளை நெஞ்ச புடிச்சு தள்ளுற. சரி என்ன தள்ள முடியும்? என்ன செய்வேன்? ஆனா ஏன் தள்ளல? வக்கால் தள்ளுனா காலைல 50,000 நான் சங்கத்தை அவதான் கட்டணும். மாதிரி நீ ஏறி விட்டு பெருங்குள்ள சரியான ஆம்பளை தொட்டு பாருங்க சொல்றேன். ரெண்டாவது சேர்க்குள் உறுப்பினர் வேற பக்கத்துல இந்த மாதிரி உட்கார வச்சிருக்கேன். அப்படி அதெல்லாம் நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். சும்மா தள்ளு. ஒரு விஷயம் என்ன சங்கத்துக்கு அப்படின்னு போனாதான் அவர் வந்து செயற்குழு உறுப்பினர். இங்க வந்து சக நடிகர் சபை நடிகர் நமக்கு வந்து யாரு? உயிர் அவங்க. அதனால வந்து எல்லாருமே சேர்ந்து அப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து தள்ளுவோமா? ஆமா தம்பி நீ சேர்ந்து தள்ளிட்டாலும் புங்குதான். ஆமா நீ வந்துட்டாலும் இங்க கிளுக்கிளுன்னு இருக்க. பேச்சாடி முதல்ல பேசிக்கிட்டு இருக்க. நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. கோர்த்து புடி மாத்துக்க. கோர்த்துல அத்துப்படி போறவன் 30 உள்பாட பரட்டன்னு கிழிஞ்சுவான்னு மாத்துக்க. பொட்டு எல்லாம் தெரிச்சு பாரு. நான் வாயில பேஞ்சு விடு பேஞ்சு. ஓ வாயில நிறைச்சு பாரு. நான் ஆஞ்சு விடு பேஞ்சு. பேஞ்சு விடு பேஞ்சு. ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. அதிகமா பேசி. உலகத்துல சாதிக்க போறது ஆம்பளை சிங்க நாங்கதாமா. உலகில சாதிக்க பிறந்தது என் குல தாய்மார்கள். என்னதான் சாதிச்சு மைத்த புடுங்கனே. நீ என்னதான் சாதிச்சு கிழிச்சு. ஒரு ஆம்பளை பிறக்கிறது மிகப்பெரிய சாதனை தெரியுமா? அத சொல்லாதீங்க. பெண்ணா பிறந்தாலுமே மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. என்ன தெரியும்? உலகத்துல ஆம்பளை இல்லாம பொம்பளை நீ கிடையாதுமா. பொம்பளை இல்லாம ஆம்பளைக்கு வேலை கிடையாது. நான் வச்சால நீ. நான் வச்சாதான் நீ ஆளு. நான் வச்சால நீ. நான் வச்சாதான் நீ ஆளு. என்ன வைக்கிற?
வைக்கிற நீ? நீ என்ன வைக்க போற? நான் எல்லாம் வைப்பேன். நீ எல்லாம் வைப்ப? உன் நெத்தியில பொட்டு வைப்பேன். நானா வச்சுக்குவேன். என்னது? நானா வச்சுக்குவேன் பொட்டு. எனக்கு கை இல்லையா? நீ வந்து வைக்கிற அளவுக்கு வக்காலி சக்காலத்து மேல இருப்பா. அப்பு கொண்டு சக்காலத்து மேல இருப்பா. கோடி கண்டல் மேல போட்டு வச்சுக்க. ஓ மண்டை உன் கிண்ணி அந்த சக்காலத்து மகள. என்ன பேசிக்கிறீங்க நீ? நீ என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? என்ன சாதிச்சிருக்க? நீ என்ன சாதிக்க? ஆம்பளை கப்பல் ஓட்டுவேன். நான் கப்பல் ஓட்டுவேன். நான் ரயில் ஓட்டுவேன். நான் ரிக்ஷா ஓட்டுவேன். நான் கார் ஓட்டுவேன். பைக் ஓட்டுவேன். பைக் என்ன ஏலம் ஓட்டுவியா? ஓட்டுவேன். ஓட்டுவியா? ஓட்டுற பொம்பளை ஒண்ணேவே ஆம்பளை நாங்க தான் ஓட்டணும். பூவாக்கரையை சேர்ந்த பொண்ணு வேலு உன்னை ஓட்டுறதுக்கு இந்த லைலா மணப்பாறை கறிக்கு மாத்திரம் ஆயிர போகுது. உடனே நிக்க செவுல் அந்த மணப்பாறையா? ஏண்டா ஏண்டா எங்க வந்துட்டு எங்க மணப்பாறைன்ற? ஏன் இப்ப ஏன் ஊர போற மணப்பாறைல ஒவ்வொரு மணப்பாறையா? அப்புறம் என்னங்கற? ஒவ்வொரு மணப்பாறைன்ற. ஏன் அப்புறம் என்னையா சொல்ற? ஊரு மணப்பாறை தான்டா. ஆனா வாழ்வு கொடுத்தது மதுரை. அதுக்காண்டி ஊரை விட்டு கொடுக்க முடியுமா? கட்டி கொடுத்த ஊரை தான் வச்சாரு சொல்லணும். கட்டி கொடுத்த ஊரு மணப்பாறை தான்டா. அயலூர் பக்கம் மொச்சிவலாம். உங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாம் சொல்லுங்க அவள. ஐயா சரி விடுங்க. நான் மணப்பாறை இல்ல. நான் மொச்சி குளத்துக்காரங்க. அப்படி சொல்லி பாருங்க. ஏன் ஊருக்கு வந்து கேவலமா பாக்குறியா? சீச்சி இங்க பாருங்க. வந்தவரை வாழ வைக்க கூடிய நாடு நம்ம தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டில் பிறந்தவன் நான். தமிழ் குறையாதபடி மறவாதபடி முதல் கண் வணக்கம் உங்களுக்கு நான் கொடுப்பேன். எந்த இடத்துல சேர்த்தாலும் சரிங்க. நானே நாளைக்கு இறந்தாலும் சரி. இந்த சாவு கூட என் பொண்ண எரியும் போலும் கூட தமிழ் மனத்தோட எரியும். அத முத தெரிஞ்சுக்கங்க. நீ மூத்திரத்தை குடிச்ச மாதிரி பேசுற. நீ மூத்திரத்தை குடிச்சிட்டு அப்படிதான் பேசுவேன். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. என்ன விஷயம்? இப்படி ஆம்பளை பண்ற உன்னால செய்ய முடியாது நான் சொன்னேன் மத்தியா. செய்ய முடியாது நான் சொல்றேன். என்ன செய்ய முடியாது? எதுவுமே செய்ய முடியாதுமா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. பெண்கள் நினைச்சோம்னா என்ன செய்யணுமோ செஞ்சு முடிப்போம் நாங்க. முடியாதுன்னு நான் சொல்றேன். என்ன முடியாதுங்கறீங்க? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. சொல்லுங்க. ஆம்பளை மேலன்னு சொன்னீல. பொம்பளை நீ என்னைக்குமே கீழே. எப்படி? ஆம்பளை மேல அப்படி எல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. ஒரு பெண்ணு ஆணு சேரும் பொழுது வந்து கீழே மேலங்கிற பாகுபாடு எல்லாம் கிடையாது. நீ பாதி நான் பாதி சரி சமமா தான் இருக்கணும். நீங்க மேல நாங்க கீழே பேசாதீங்க. ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி கட்டுப்படலாம், கீழ் பண்ணிச்சு நடக்கலாம். ஆனா நீ யாரு? எனக்கு மாமனா மச்சானா சித்தப்பனா பெரியப்பனா அண்ணனா தம்பியா உனக்கு கீழ் பண்ணிச்சு நடக்கணுங்கிறதுக்கு இந்த மனப்பாறைக்காரிக்கு என்ன இருக்கு? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. நீ வந்து நீ யாரா இருந்திருப்போ. நம்ம உனக்கு மாமன் கிடையாது, மச்சான் கிடையாது, புருஷன் கிடையாது, அண்ணன் கிடையாது, தம்பி கிடையாது, சித்தப்பன் கிடையாது, பெரியப்பன் கிடையாது. காலைல 5:30 மணி வரைக்கும் நீ எனக்கு பொண்டாட்டினேன். அது தெரிஞ்சுக்க முதல்ல. சரி பொண்டாட்டினா அப்படி என்னதான் செய்ய போற? நான் எல்லாமே செய்வேன். நீ என்னதான் செய்ய போற? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. ஆம்பளை மேலேன்னு சொன்னீல, தப்பான இடத்தை சொல்ல கிடையாது. இந்த பள்ளிக்கூடம் இருக்குல்ல, இந்த கட்டடத்தை கட்டினது யாரு? கட்டடத்தை கட்டினது கொத்தனாரு சித்தாளை எல்லாம் சேர்ந்து கட்டினாங்கல்ல. கொத்தனார்ன்றது யாரு? கொத்தனார் மேல நிப்பாரு. ஆம்பளை தானே? ஆமா. எங்க நிக்கிறாரு? மேல சார்த்து மேல நிப்பாரு. சித்தாளி யாரு? நாங்க வந்து பெண்கள். எங்க நிக்கிற? கீழ நின்னு. அப்ப ஆம்பளை மேல நிக்கிறானா? சரி. பொம்பளை கீழ இருக்கியா? நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. இப்ப கொத்தனாருங்கறவரு மேல நின்னதான் கலவையை வாங்குவாரு. ஆனா அதுலயே சித்தாளுங்கறதுல ஆண் சித்தாள்னு இருக்காங்க. அத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கங்க. சரி பொம்பளை பிள்ளைய கீழ தூக்கி கொடுக்க முடியாது அப்படிங்கறதால மேல நிப்பாங்க. யாருக்கு? மேலயே ஆணு கீழயே ஆணு. நடுவுல பொம்பளை நிப்பா. பொம்பளை கிட்ட தான் தூக்கி கொடுக்கணும். அதுக்கு அப்புறம் பொம்பளை தூக்கி உன்கிட்ட கொடுக்கணும். ஏமா அப்ப உனக்கு ஒரு ஆள் பத்தாதா? எனக்கு போதுமானதானே நிக்கிறேன். அதுதான் கேக்குறேன். அப்ப அதை விடுமா. இப்ப ஆட்டாங்கல் இருக்குல்ல, மாவாட்டம்ல, அந்த ஆட்டாங்கல் யாரு தெரியுமா? கீழ இருக்க உரல் யாரு தெரியுமா? அது வந்து சிவன். உரல் சக்தி. மேல இருக்க குலவிகள் இருக்குவாரு, அது என்ன சிவன். ஆம்பளை நாங்க. அப்ப பொம்பளை நீ எங்க இருக்க? கீழ தான் இருக்கோம். மசாலா அரைக்கிறது அம்மி. அம்மிக்கல் இருக்குல்ல, அந்த அம்மி யாரு? பொம்பளை நீ. அம்மியில இருக்க மேல இருக்க குலவிகள் யாரு? ஆம்பளை நாங்க. அது தெரிஞ்சுக்க முதல்ல. நல்லா சொன்னீங்க. இத வந்து அப்ப உள்ள ஆண்கள்லாம் சீர் சிதாந்தம் கேட்கும் பொழுது ஆட்டுக்கல் வாங்கி கொடுங்க, அம்மிக்கல் வாங்கி கொடுங்கன்னு யாராவது எந்த ஆம்பளையாவது கேட்டிருக்கீங்களா? நான் தெரியாம தான் கேட்கிறேன். எடுத்த உடனே பைக் வாங்கி கொடுங்க, உங்க பொண்ணுக்கு 50 பவுன் போடுங்க, ஒரு வீடு சொந்தமா வாங்கி கொடுத்துருங்க. அப்புறம் என்ன அது பார்த்தா அது கார். சில பேர் வந்து நம்ம பணக்காரவங்களா இருந்தா கார் கூட வாங்கி வைப்பாங்க. மெத்த கொடுங்க, கிரைண்டர் கொடுங்க, மிக்ஸி. இந்த கிரைண்டர் மிக்ஸி எதுக்கு கேட்குறீங்க? நான் தெரியாம தான் கேட்கிறேன். ஆட்டுக்கல்ல இருக்கு, அம்மிக்கல்ல இருக்கு, அதை சீதனமா எங்களுக்கு கொடுங்க. உங்க மக வந்து ஆட்டுக்கல்ல ஆட்டி குலவிக்கல்ல வந்து அரைச்சி எங்களுக்கு குழம்பு வச்சு கொடுக்கட்டும், தோசை ஊற்றி கொடுக்கட்டும்னு சொல்லுங்க. இன்னும் நிக்க என்ன கேட்குறீங்க? கிரைண்டர் கொடுங்க, மிக்ஸி கொடுங்க. ஆனா இப்ப மட்டும் ஆட்டுக்கல்ல அம்மிக்கல். இப்ப ஆம்பளை மட்டும் பொத்துக்கிட்டு வருதோ பிச்சு பிடிச்சு பார்த்துக்க. தாய்மாரெல்லாம் இந்த பிள்ளை கை தட்டுங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பிள்ளைக்கு போமா என்ன கை தட்டுற? சொன்னோன்னு கை தட்டி வாக்கு. நீ என்ன இப்படி இதை வச்சு நான் கை தட்டுற?
இல்ல நான் கேக்குறேன் சீதனம் இந்த சீதன ஆம்பளை எங்களை கொண்டு வரீங்களா பொம்பளை உங்களை கொண்டு வரியா? ரெண்டு பேத்துக்குமே இருமா, ரெண்டு பேத்துக்கு எங்களை சொல்லாத. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, ஒரு பொண்ணு வந்து 50 நகை போட்டு சீதனமா போட்டு வர்றா. சரி, ஒரு பேச்சுக்கு ஒரு 25 பவுன் வச்சுக்கவே, எத்தனை பவுன் போட்டு வர்றதுல அந்த 25 பவுனை ஒரு நிமிஷம் கேட்கறது வாயால 50 பவுனு 25 பவுனு அப்படின்னு மேலால சீட்ல மட்டும் எழுதி கொடுங்க. 1 லட்சம் ரூபாய தொட்டுருச்சு ஒரு பவுனு. இப்பெல்லாம் பவுன் எல்லாம் கேட்டுறாதீங்க. இருமா, அதுதான் சொல்ல வரேன். 25 பவுன் நகை போட்டு வரையில இந்த நகையை போடுறது ஆம்பளை நாங்க போட்டு தெரியுமா, பொம்பளை நீ போட்டு தெரியா? பெண்கள் தான் போடுறாங்க. நீ தானே போடுற. மிக்ஸி கொண்டு வர, அந்த மிக்ஸில அரைக்கிறது யாரு? நாங்க தான். நீ தானே அரைக்கிற. எங்களுக்கா கொண்டு வர. அப்பா சொல்லுவாரு, என் மக கையில வந்து ஆட்டினா கை வலிக்கும்யா அப்படி கிரைண்டர் யாருக்கு வாங்கி தராங்க? எங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு தான். அந்த ஃப்ரிட்ஜ்னு ஒன்று வாங்கி தராங்க. மகள் என்னைக்கு ஃப்ரிட்ஜ் வந்துச்சோ அதோட ஆம்பளை கூட கிட்னி ஃபெயிலியர் வந்துச்சியா? வந்துரும்ல. உண்மைதான். ஒரு நாளைக்கு பண்றது ஒரு சட்னி அரைச்சாங்க வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு அரைச்சாங்கன்னா 5 நாளைக்கு வச்சுக்கிறது. ஆமா, ஒரு தேங்காய் துவையல் அரைச்சா 10 நாளைக்கு வச்சுக்கிறது. இந்த ராப்பிச்சக்காரன்னு ஒரு தெரிஞ்சா தெரியுமா முதல்ல? என்னைக்கு இந்த ஃப்ரிட்ஜ்னு ஒண்ணு வந்துச்சோ அன்னையோட ராப்பிச்சக்காரன் ஒளிஞ்சான். ஏன் தெரியுமா? ராப்பிச்சக்காரன் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவேன்? 12, ஒரு 9 மணி 10 மணி போல வருவேன். எல்லாரும் சாப்பிட்டு இப்படி முடிச்சதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்க அந்த சாப்பாடு போட குழம்பு வெஞ்சனத்தை பூரா வலிச்சு, அம்மா ராப்பிச்சக்காரன் வந்திருக்கேன்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் வலிச்சு. நீ பேசுற அந்த பிள்ளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குமாரு? எங்க முண்டடா இந்த மாதிரி சரிப்பட்டு வராது. நம்ம என்ன பண்ணாலும் எதிர்பார்க்க போறது கிடையாது. எல்லாமே எதிர்பார்க்கறது அவரு மாமாத்தை எதிர்பார்க்கறாங்க. நாளே போடுங்க, போட்டுட்டு நம்ம சொல்லி போயிட்டே இருப்போம். எப்ப போட போறீங்க? இப்பதான் போடுறேன். எப்படி போட போறீங்க? எப்படி வேணா போன் சௌரியம் தான். உங்க சௌரியம் தானா? எப்படி சொல்றீங்க நான் அப்படி போடுவேன். நீங்க சீக்கிரம் போட்டீங்கன்னா நானும் பொக்கு பொக்குன்னு போட காத்திருக்கேன். அப்படியா? அப்ப 2 பேரும் சேர்ந்து போடுவோமா? 2 பேரும் சேர்த்து போடுறதால கும்மா குத்திய சும்மா சும்மா. எப்படி இதோட என் குடும்பம் க்ளோஸ்டா? கடலுக்குள்ளே ஓரத்திலே, கடலுக்குள்ளே ஓரத்திலே, கடலுக்குள்ளே ஓரத்திலே, கடலுக்குள்ள ஓரத்திலே, அங்கே காடப்பூரா 2 நிக்க, அங்கே காடப்பூரா 2 நிக்க, அந்த காடப்பூரா அந்த காடப்பூரா கலஞ்சோடனே, அந்த காடப்புறா கலஞ்சோடனே எனக்கு கலங்குதம்மா. மேல மேல ஏவி பாடாத, கொஞ்சம் கீழே இருக்குன்னா நல்லா இருக்கு. அந்த கடலுக்குள்ள ஓரத்திலே காடப்பூரா 2 நிக்க. அப்படியே 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 அந்த கடலுக்குள்ளே அப்படியே பலே பலே பலே. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, இந்த 10 நிமிஷம் தான் ஒட்டி ஆட முடியும். அப்புறம் நீ என்கிட்ட வரும், நான் அடுத்த தெருவுக்கு போயிடும், இந்த தெருவுக்கு வந்துருவேன். இதனை வள்ளி திருமணம் சேர்ந்து ஒட்டி ஒட்டி ஆடுறதுக்கு தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடி அடே தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடி பேரா பேரா கொஞ்சம் தடியடி எடுக்கையும் பறந்துருச்சு தாத்தா. அப்படியே ஏ மன்னாரு நான் மன்னாரு மகிமையுள்ள மன்னாரு ஆத்தங்கர ஓரத்தில் கட்டி பிடிக்க சொன்னாரு. தகுத 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 பிள்ளாலே பிள்ளாலே வர்றா 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 அப்படியே ஹே 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 ஏ ஜிங்கி ஜிங்கி ஜினுக்கு போட்டு ஜிலு ஜிலுக்கிற மீனுக்கு போட்டு அப்படியே அண்ணன பாத்தியா அப்பத்த கேட்டையா ஓ ஓ போடுறா அப்படியே இந்தா இந்தா
ரெண்டே போடுறேன். ஆமா. தனித்தனியா ஒரு சொல்லி முடிச்சிருவோம். கூட்டரம்ப கூடி இருக்கு இங்க ஹரிச்சந்திர நாடகம் பார்க்க. அடி கூட்டரம்ப கூடி இருக்கு நம்ம ஹரிச்சந்திர நாடகம் பார்க்க. கூட்டரம்ப கூடி இருக்கு இங்க ஹரிச்சந்திர நாடகம் பார்க்க. கூடி வர கூட்டத்துக்கு ஏலேலோ ஐயா பொண்ணு வேலை வணக்கம் சொன்னே ஏலேலோ. அடி போற 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 அடி நாரடிக்காலை நீங்க எங்களை ஜோடி உங்களை கட்டிக்கவா வச்சிக்கவா சொல்லு புடுங்கடி. அவ பின்னலே காட்டி சின்ன பையன்களை வாட்டி ஓடு 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 ஏ தண்ணி கோடை எடுத்து தங்க நீ நடந்து வந்தா தவிக்குது மனசே தவிக்குது. அடி என்னாங்கிற தங்கம் நான் புல்வாக்கர சிங்கம். புல்வாக்கர சிங்க இது பொண்ணு வேலு தங்க. ஆஹா ஓஹோ ஆவே சபதா. ஏய் அது என்னங்கிற தங்க இது மணக்கார சிங்க. மனப்பரல வச்சார மொச்சியோலாம் அப்படியா ஆமா. பாடுங்க. அது என்னாங்கிற தங்கம். என்ன மொச்சியோலம் சொன்னோன்னா பாவடைய தூக்குது. ஏய் கீழ இறக்குமா. அது ரொம்ப சின்னதா இருக்குங்க. சை, பிள்ளைய அப்படியே ஆஹா பட்டே. ஏய். லைலா ஒரு ஆளுதே நின்றுகிட்டே தூக்குது. ஆமா என்ன அருணே அருணே எதுவும் தட்டுப்படுச்சா தெரியல தெரியாது 5 டவுசர் ஓட்டுருக்கா தெரியாது இருக்கணும் பரவாயில்ல ஏன்னா காலை நம்ம காரியத்து கேட்டுன்னு சொல்லிருக்காங்க. ஆகையினால உங்களை எப்படி காதல் பண்றேன் தெரியுமா. ஐ லவ் யூ ஐ லவ் யூ டூ. ஐ லவ் யூ டா. எப்படி ஜோடி முடிச்சுறாங்கடா. காலையில நீ சமூனு குட்டி உட்காருப்பா புளியோர போட்டு இங்கே தெரியுது. நீ வாட்டிக்கிறேன். அதனால எப்படி காதல் பண்ண தெரியுமா. ஏய் பேரை கேளுடா. பேரா பேரை கேளு ஊரை கேளு என்னன்னு கேளு லவ் பண்றியான்னு கேளு. ஆமா லவ் பண்றியா நீ. ஆமாங்க. உங்க பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா. என் பேரு லைலா. கேபிடி லைலா. உன் பேர் என்னம்மா. என் பேரா லைலா இல்லங்க பேரை மாத்திட்டேன். என்ன பேரு. என் பேரு சக்கு. சக்கா. அப்ப உங்க புருஷன் பேரு சரியான மொக்கு. உங்க குழந்தை பிறந்துச்சுன்னா நக்குன்னு பேர் வை. புழு புழு அதெல்லாம் வேண்டாங்க. ஏய் ரெண்டாவது ஒரு புள்ள பிறந்துச்சுன்னா புல்வாக்கற முக்குன்னு வைங்க. என் பேரு சம்சா. என் பேரு சம்சா. என் பேரு உங்க பேரு அம்சா. நமக்கு 2 பேத்துக்கும் புள்ள பிறந்துச்சுன்னா கொலக்கட்டைன்னு வை. போண்டா போண்டா நல்லா திவிட்டு போய் தீயாவரம் பண்ண வந்திருக்கேன். என் பேரு கேபிடி லைலா. இருக்கட்டும் என் பேர் பொன்னுவேலு. நான் உங்களை காதலிக்கிறேன். எப்படி காதலிக்கிறோம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. காலையில வண்டி ஏறி நேரம் என் வீட்டுக்கு வந்துடுறேன். அதெல்லாம் முடியாது. காதலிக்கிறோம்ன்ற நீ எனக்கு சொத்து தரியா அப்பதான் என்ன அனுப்பிச்சு விடுவேன். ரைட் பரவாயில்ல. அந்த செவ்வந்தி பூ மாலை எடுத்த மாதிரி அந்த இடத்துக்கு ரோசாப் மாலை இருக்கு. செவ்வந்தி பூ இருக்குல்ல. செவ்வந்தி பூ மாலை கட்டி தேடி வந்தா செட்டு. செவ்வந்தி பூ மாலை கட்டி தேடி வந்தா ஓடிட்டு
பாட்டு புது பாட்டு மாறி பாடு தாராட்டி பொறுப்பெடுப்பு கண்ணேவோம் காத சீராட்டி நூறு பிறவி என்ன மச்சானே உள்ளத்தை கொடுத்த பின்னே வானோ இருக்குமரோ முன்னோரே அன்புக்கு பயனில்லை காலடி மண்ணுக்கு கண்ணீர் பூஜை செய்வார் செவ்வந்தி பூ மாலை கட்டி தேடி வந்தா தோடி சிட்டு யாரமாய் மேடையிட்டே ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய கேள்வி எங்கே தெய்வலோகத்தில் தெய்வீங்கள் சபையை கேட்கின்றான் தெய்வீந்திரன் என்ன கேட்டான் வாய்மைக்குள் ஓல கருத்துமே பார்த்திபருக்குள் தீமைக்கு வருகிறான் வேறு செல்வக்கு வாய்மைக்கு நான் ஊட்ட தீமைக்கு மிக்கார் யார் என்று கேட்டான் கரு சூழ்நிலை என்ற பரந்த பூமியிலே கல்வியை எல்லாம் மண்ணுயிராய் காப்பவனும் அந்நியமாக அறங்கடவுளையும் நாடாதவனும் மெய்யொல்லி போய் உரைக்காதவன் மூலவத்தில் இருக்கிறார் என்று கேட்டான் உடனே பக்கத்தில் உள்ளு உள்ளு என சீரன் பாருக்கொருவன் பராதாசொருவன் வெம்போருக்கும் அனுபவனுக்கும் ஆரிப்பிற்கான அரிச்சந்தன் என்றார் மாபெரும் பொய்யன் புழுவன் தேசர்கள் தவிர்த்து பேசுவான் மெய்யை பொய்யன்பான் பொய்யன் என்பான் அந்த அரிச்சன் ஒரு நாளைக்கு ஓராயிரம் சொல்வான் இருவருக்கும் ஆதி ஏற்பட்டது வாழும் காலமாக நாட்டில் தனது மைந்தன் பள்ளியில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார் பல காலம் தருவான் அங்கு சென்றேன் சுவாமி தாங்கள் வந்தவர்கள் கேட்டார் ஹரிச்சந்திரா நான் ஒரு நாராயணம் செய்ய போகிறேன் கொஞ்சம் திரை வாங்கி போனான் வந்தேன் என்று சொல்வதற்காக தாங்கள் செய்யும் வேள்விக்கு எவ்வளவு தேவை கேட்டார் ஹரிச்சந்திரா மற்ற பாறை மீது அதை கொண்ட யாழினை அதன் மீது ஆங்காரம் உடைய குறை அவள் கையில் வெள்ளிக்கவன் கொடுத்து மாணிக்கத்தில் எவ்வுயரம் போகுமோ அவ்வுயரம் பதும்போல் கொடுப்பாயானால் எனது யாவும் பூரணமாக நிறைவேறும் இல்லை நான் கேட்ட தேவையத்தை கொடுத்து அவன் குடியலட்டுக்கு வேளாண்மையை அழித்து வர அவன் வேட்டையாடி வீடுகளும் ஒருவன் 2 மாதங்களை சிரித்து அவர்களை ஆடிப்பாடி பூச்சக்கர குறையை சாதனை வெற்றி மாலையை கொடுக்கணும்
தங்களை விவாதம் செய்து கொள்ள சொல்லுங்க நட்ப உதித்த மார்களை ஆடலையும் பாடலையும் கட்டி தந்த தன்மால் கொடுக்க அடித்து தொலைத்து விட்டார். பிறகு அவன் வாழையடி வாழையா அணியப்பட்டிருந்த மாஜெல்லா மகுடத்தை காலால் உதைத்து தள்ளி, சுவாமி தாங்கள் பாவமொழி எடுத்து கேட்டார். அடியே அடிச்சிருந்தார். நீ எனது பாதத்தை தொட்டாலும் கோபம் தெரியாது. நான் அனுப்பிய மாதிரி மறந்து கொள்ள வேண்டும் என்று அதற்கு அந்த அரிச்சந்திரன் என்ன தெரிவித்தான்? கண்ணை கேளும் தள்ளை காற்கல்ல மண்ணை கேளும் தருவேன் என்றான். அரிச்சந்திரா, உன் கண்ணதற்கடா எனக்கு உனது மண்ணை கூறுகின்றேன். மண்ணை தாறு பார்த்து கொண்டு சென்றார். அடே அரிச்சந்திரா, யாரை மோசையை எச்சரித்தாய்? முன்பு யாகத்திற்காக பெண் கேட்டேன் அல்லவா, அதை கொடுத்து விட்டு செல்லடா என்று. சுவாமி, அதோ அந்த கலைஞத்தில் இருக்கின்றது, எடுத்து செல்லுங்கள் என்றார். ஹரிச்சந்திரா, நீ தாழை பார்த்து கொடுக்கும் பொழுது அந்த பொண்ணும் அதோடு சேர்ந்து விட்டது. அவளை தனியாக கொடுக்க வேண்டும் என்று ராஜகடி 48 நாள் தவளை கேட்டால் கொடுத்து அன்னபலத்தில் பொன்வாங்க யாரை அனுப்பினேன்? சுக்கராச்சாரியை நட்சத்திரமாக மாறிச்சு அரித்த நட்டு பொன்வாங்கி வரை அனுப்பினேன். அன்னவரை செய்த கொடுமை எத்தனை கல்வி அண்ணாந்தால் அவன் உடம்பிலிருந்து ரத்தம் பீரட்டு கொள்ள யமதர்மை வீரபாக மாறிச்சது. அரிச்சந்திர விளைக்குவான் பிடிச்சது கிள்ளி அக்கனி பகவானை காலனாக மாறிச்சது. அரிச்சந்திரன் அனைவந்தி விளைக்குமாறு செய்திருக்கின்றேன். அதோ சென்று கொண்டிருக்கின்றான். தேவதாசன் காட்டுக்கு தைப்பதுவரை சென்று கொண்டிருக்கின்றான். அவனை என்ன செய்ய வேண்டும்? அறம் கடித்து இறக்க வைக்க வேண்டும். அப்படி என்றால் யாரை அழைப்பது? முருகனை அழைக்க வேண்டும். சன் முகனை அழைக்க கேட்டவளை காணோமடா இறைவன் கூட்டி சென்ற இடம் வேறடா. ஏட்டில் எழுதி வைத்தேன் எழுதியதை சொல்லி வைத்தேன். ஏட்டில் எழுதி வைத்தேன் எழுதியதை சொல்லி வைத்தேன். கேட்டவளை காணோம். ஆத்தாடி எம்புட்டு மாடுறா, அப்படியே சார்ஜர் கொண்டு போயிருங்க சந்தைக்கு. ஐயா, மொத்தத்தில் மைக் ஆஃப் பண்ணுங்க. மைக் ஆஃப் பண்ணிருங்க.